கைஸ் இன்றைக்கி டே 4ல் இருக்கும். சேம் ஆக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் தான் பாலினாமிசம்னு சொல்லுவோம். ஒரு பர்சன் ஆஃபீஸில் மேனேஜராக இருப்பார், வீட்டில் ஃபாதராக இருப்பார், ஃப்ரெண்டுங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பார். சேம் பர்சன் தான் பட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணுறாரா, அதுதான் ப்ரோக்ராமிங்கில். இதுக்கு பேர் தான் பாலினாமிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலினாமிசம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம், மாமிசம் அப்படின்னா ஃபார்ம்னு அர்த்தம். ஒன் மெத்தடு மெனி ஃபார்ம்ஸு. சேம் மெத்தட் நேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸாக இருக்கும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 2 டைப்பு என்னென்னு பார்த்தோம்னா கம்பைல் டைம் பாலினாமிசம், ரன் டைம் பாலினாமிசம்னு. கம்பைல் டைம் பாலினாமிசம் அப்படிங்கிறது மெத்தட் ஓவர் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். ரன் டைம் பாலினாமிசம்னா மெத்தட் ஓவர் ரைடுன்னு சொல்லுவோம். கம்பைல் டைம் பாலினாமிசம் அப்படிங்கிறது கால்குலேட்டரை வச்சுக்கோங்க. ஆடு இன்ட்டு ஏவு இன்ட்டு பின்ட்டு. இப்போ ஆடு டபுள் ஏவு டபுள் பிஇ, ஆடு இன்ட்டு ஏவு இன்ட்டு பிஇ இன்ட்டு சின்னு. சேம் மெத்தட் நேம் தான் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸாக இருக்கா, அதுதான் கம்பைல் டைம் பாலினாமிசம். ரன் டைம் பாலினாமிசம் அப்படின்னா அதுனா சேம் மெத்தடு நேம் தான் பட் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கும். இப்போ பேரண்ட் கிளாஸு சைல்டு கிளாஸு அப்படின்னு இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி உள்ளது. அதை மெத்தட் ஓவர் ரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது கம்பைல் டைம் பாலினாமிசம் ரன் டைம் பாலினாமிசத்துக்கும் என்ன அப்படின்னா, கம்பைல் டைம் அப்படிங்கிறது கம்பைல் டயத்தில் டிசிஷன் எடுத்துச்சு அப்படின்னா அது கம்பைல் டைம் பாலினாமிசம். ரன் டயத்துனா எக்ஸிக்யூஷன் ஆனதுக்கப்புறம் அது டிசிஷன் எடுத்துச்சு அப்படின்னா அது ரன் டைம் பாலினாமிசம். இப்போ ஒன் மெத்தடு பிஹேவியர்ஸ் இதில் லோட் ஆகிருக்கும். அது என்னங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் இன்னும் ப்ரோக்ராமிங் வேல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அது என்னன்னு பார்க்கலாமா? கம்பைல் டைம் பாலினாமிசத்துக்கான ப்ரோக்ராமு. இப்போ கிளாஸு கால்குலேட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ட்டு ஆடு இன்ட்டு ஏவு கமா இன்ட்டு பிஏ, ரிட்டனில் ஏ ப்ளஸ் பின்னு. டபுள் ஆடுன்னு கொடுத்தா டபுள் ஏ கமா டபுள் பி, ரிட்டனு ஏ ப்ளஸ் பின்ட்டு. இப்போ என்னென்னா சேம் மெத்தட் நேமாக இருக்குது பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸாக இருக்கா. இதுவே பேராமீட்டர்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆடு அப்படின்னா அதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ட்டு ஆடு டபுள்னு சேம் மெத்தட் நேம் தான் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கோடாக இருக்கும். கம்பைல் ஆகும், அதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்கும். கம்பைல் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது அப்படின்னா அது கம்பைல் டைம் பாலினாமிசம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரன் டைம் பாலினாமிசம் அப்படின்னா என்னங்கிறத அடுத்த ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரன் டைம் பாலினாமிசம் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸை சேஞ்ச் பண்ணும் பேரண்ட் கிளாஸோட பிஹேவியரை வச்சு. இப்போ கிளாஸு அனிமல், வாய்டு சவுண்டு, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் அனிமல் மேக் சவுண்டு. கிளாஸு டாக்னு 2வது கிளாஸ் இது பண்ணி அது சைல்டு கிளாஸாக நான் இது பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் அனிமல்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. வாய்டு சவுண்டுன்னு திரும்பி மெத்தட் திரும்பி கால் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட்டில் டாக் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேராமீட்டர் சேமாக இருக்குது பட் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. இப்போ அனிமல்னால் சவுண்டு போடும், டாகும் சவுண்டு அப்படிங்கிறது சேம் மெத்தட் நேம் தான், சேம் பேராமீட்டர்ஸு பட் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதா. இது என்ன பண்ணுன்னா கோடு கிடைக்கும். ஜிவிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்கும். அதுதான் ரன் டைம் பாலினாமிசத்துக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிமோட் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மாற்றத்துக்கு பட்டன்ஸை சேம் பட்டன் தான் பட் அவுட்புட் நமக்கு டிஃபர் ஆகுதா. நம்ம நியூஸும் கேட்கலாம், கார்ட்டூனும் கேட்கலாம், இல்லை மூவிஸ் அந்த மாதிரி பார்க்கலாமா. டிவி சேனல்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஆனால் அமுக்கிற பட்டன் என்னமோ ஒன்று தான், ஒரே ரிமோட்டு தான். அதுதான் பாலினாமிசத்துக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலினாமிசம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. பாலினாமிசம் இம்பார்ட்டன்ட் எதுக்கு அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் கோடாக இருக்கும், ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், மல்டிபிள் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரு நியூவான கிளாஸ் ஆட் பண்ண முடியணும், ஆனால் திரும்பி எழுதக்கூடாது, ரிட்டன் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லூஸ்லி கப்புல்டாக இருக்கும், எக்ஸ்டெண்டபிள் டிசைனாக இருக்கும், லூஸ்லி கப்புல்டாக இருக்கும், ரியல் வேர்ல்ட் மாடலுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹோப்லி தட் பாலினாமிசம் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ டைனமிக் ப்ரோக்ராமர் லெவலுக்கு மூவ் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.